அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் அப்படித்தான் பேசுவான். நீ பேசும்போதுதான் பார்த்து பேசியிருக்கணும். இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம பார்த்து தான் பேசணும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேச முடியாது. எவ்வளவோ அயோக்கியத்தனம் நடந்திருக்கு நம்ம இந்த கரூர் விஷயத்துல. நம்ம இன்னும் அதை பத்தி பேசல. பாஜக வந்து காலடி, அதாவது அமித்ஷா உள்ள வரும்போது அமித்ஷா அவர்களை வந்து தமிழ்நாட்டுல காலடி வச்சீங்கன்னா வெட்டுவேன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டா அது வந்து சரி நீங்க நினைக்கிறீங்க? அதை எப்படி அவரு உள்துறை அமைச்சர் புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி இவரும் வந்து ஒரு கட்சி உறுப்பினரா, கட்சி உறுப்பினருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் சம்பந்தம் இல்லையா? என்ன இப்ப இருக்கு? இவர் என்ன சாதாரண ஒரு மெம்பரு கட்சியில், அவ்வளவுதான். அவர் உள்துறை செயலாளர், உள்துறை அமைச்சர். தவறு. அதை விட்டு நீ திரும்ப என்னமோ அண்ணாமலை வந்து இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய தலைவர். முன்னாள் ஐபிஎஸ்னா என்னம்மா? ஐபிஎஸ் எத்தனை பேர் ரிட்டையர் ஆயிட்டு தெரு கூட்டிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? அப்ப வந்து நீங்க வந்து காவலர்கள், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன காவலர்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காலத்துல வந்து அவங்க மக்களுக்காக